ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு கிச்சன் ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். இப்போ ஜாம் பாட்டிலெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் யூஸ் பண்ணி கிச்சன் ஆர்கனைசர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 3 ஜாம் பாட்டில் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 3 ஜாம் பாட்டிலுமே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எந்த ஒரு டெக்கரேஷனும் பண்ண வேண்டாம். இந்த மூடிக்கு மட்டும் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளவர் ஒன்று செஞ்சு இதில் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன், பென்சில் எடுத்திருக்கேன். இப்போது இது ஃபுல்லாக உள்ளன் சுற்றிட்டு இப்படி மடிச்சுட்டு சுற்றிக்கலாம். ஒரு 60 டைம்ஸ் சுற்றிக்கலாம். கட் பண்ணிடலாம். கட் பண்ண த்ரெட்டையும் இன்னொரு த்ரெட்டையும் முடிச்சு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து வெளியில் ஓப்பன் பண்ணணும். அப்படி பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா ஃப்ளவர் ரெடி ஆயிரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு பேர்ல்ஸ் ஒன்று வச்சுட்டேன்னா ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது சின்னதாக பண்ணியிருக்கிறேன். இது பாருங்கள், பெருசாக ஒன்று பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதை வந்து மூடியில் ஒட்டிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாம் பாட்டில் அழகான ஆர்கனைசராக மாறிடுச்சு. ஃபைனலாக ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் பீனட் பட்டர் வாங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்துக்கிறேன். ஒரு 4 பாட்டில் எடுத்துருக்கிறேன். இதில் உள்ள ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், 1 மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதனால் இந்த கம்மு மட்டும் போகலை. நான் அதை ஒன்றும் பண்ணல, அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 பாட்டிலையும் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியாச்சு. பழைய துப்பட்டாலிருந்து கட் பண்ண பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை பாட்டிலில் இப்படி ஒட்டிக்கலாம். கம் அப்ளை பண்ண வேண்டியதில்லை, இந்த கம்மே போதுமானது. பாருங்க, இங்கே மட்டும் கம் அப்ளை பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், 4க்குமே இந்த கிளாத்து ஒட்ட வச்சுட்டேன். இப்போ இந்த மூடியில் மட்டும் குரோஷியாட் ஃப்ளவர் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்படி ஒட்ட வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், 4 பாட்டிலுமே இந்த ஃப்ளவர் ஒட்ட வச்சுட்டு நடுவால் ஒரு பீட்ஸ் ஒட்ட வச்சுருக்கிறேன். இப்போ இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம்.
இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டூத் பிக் வாங்கும்போது இந்த மாதிரி டப்பா கிடைக்கும். இப்போது இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் ஸ்டிக்கர் இருக்குது. ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பதில் நான் பாருங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி நீங்கள் விரிச்சிட்டிங்கன்னா நல்லா விரிஞ்சுக்கும். அதை உள்ளே மாட்டி விட்டுடலாம். எல்லா பாட்டிலையுமே ரப்பர் பேண்டு போட்டு விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்ட்டை நம்ம ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும். உள்ள ஒயிட் கலராக தான் இருக்குது. இதுவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் இதில் எந்த டெக்கரேஷனும் பண்ண வேண்டியதில்லை. இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆர்கனைசர் கூட எம்டி மொபைல் பாக்ஸ் வச்சு தான் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டிலை கட் பண்ணி வச்ச இந்த பீஸ் எதுக்குன்னா, நம்ம வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் இந்த பாட்டிலில் போட்டு வைப்போம்ல, இந்த ஃபனல் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.